சாத்தாங்குளத்தை பொறுத்தவரையிலும் விடிய விடிய அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததுன்றாங்க. அப்புறம் அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டரை மிரட்டியிருக்காங்க, இப்படிதான் எழுதி கொடுக்கணும்ன்றது. எப்படி மருத்துவர்கள் அதை பகுப்பாய்வு பண்ணுவாங்க? இந்த அடியலால் வெளியில எத்தனை காயங்கள் இருக்குது, உள்ளார எத்தனை காயங்கள் இருக்கிறதெல்லாம் முதல்லயே பார்த்து, இன்னும் சொல்ல போனா அந்த காயங்களுடைய தன்மையை வச்சுக்கிட்டு அது என்ன ஆயுதத்தினால் உண்டாக்குறது கூட என்னால் சொல்லணும். கிட்ட இருந்து சுடுறீங்கன்னு வைங்க, புல்லட் வெடிச்ச உடனே அதில் வெடிவர்ற போக பூரா நெஞ்சில் அப்படியே படிச்சிருந்தா ஒரு பாயிண்ட் பிளாங்க்ல அடிச்சிருக்கீங்க, தூரத்துல இருந்து அடிச்சீங்கன்னா அந்த புகை வர வயிற்று உள்ள இருக்கு காயத்தை கூட எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு நீ பரிசோதனை பண்ணி உள்ள எடுத்து கிழிச்சு குடலை எடுப்போம், வயிற்றை எடுப்போம், ஈரலை எடுப்போம், தலை மண்டை ஓட்டை எடுத்து மூளையை கொஞ்சம் எடுத்து வைப்போம், எல்லாமே போட்டு ரசாயனத்தில் போட்டு பத்திரமா வச்சிருப்போம். இல்லை 3 வருஷம் வரலாம் வச்சிருப்போம். பழனிசாமியை தவிர மற்ற எல்லாருமே கொந்தளிச்சாங்க. நானே டிவியை பார்த்தா தெரிந்து கொண்டேன். சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அப்ப இவ்வளவு தான் மாட்டுவோம் தெரிஞ்ச இவ்வளவு கடுமையா அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து காவல்துறையோட அதிகார திமிர்னா வன்முறையில வந்து உண்மையை வெளியே வர வைக்கிற அளவுக்கு நம்ம மிரட்டணும் ஒழிய ஆளை கொல்ற அளவுக்கு போகும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைகிறார். ஐயா வணக்கம். ஐயா, சாத்தான்குளம் மறக்க முடியாத ஒரு வடு தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல காவல்துறை மேல விழுந்த ஒரு மிகப்பெரிய வடு இல்லையா? கிட்டத்தட்ட இப்ப இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் 9 பேரும் குற்றவாளிகள் தான், காவல்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு கொலைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கய்யா. இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு, தண்டனை பிறகு அறிவிக்க போறாங்க. முதற்கட்டமா இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாமதமானாலும் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சது தான் அப்படிதான் பார்க்கணும். இல்லாட்டி போனா இது அன்னைக்கே இது பண்ணிருக்காங்க. அன்னைக்கு பழனிசாமி ரொம்ப மெத்தனமா இருந்துட்டார். அவர் காலத்துல 3 விஷயங்கள் நடந்தது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, ஸ்டெர்லைட் ஆலை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தாங்குளம், இது 3 வந்து அவருடைய ஆட்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய களங்கங்கள். இது எதுக்குமே அவர் பொறுப்பெடுக்காம விட்டு ஓடினார். இப்ப காவல்துறையில ஒருத்தரை அடிச்சு கொள்றாங்க, தந்தையும் மகனையும் அடிச்சு கொள்றாங்க. இந்த சம்பவம் தெரிந்த உடனேயே அன்றைக்கு நீங்க இது எப்படியா பார்த்தீங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சதுங்க. பழனிசாமியை தவிர மற்ற எல்லாருமே கொந்தளிச்சாங்க. அதை விட அவர் பேசுறதுல எப்போ எது உச்சகட்டம்னாக்கா, ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கி சூடு நடந்தது நானே டிவியை பார்த்தா தெரிந்து கொண்டேன்னார் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். இப்படி ஒரு பொறுப்பற்ற ஒரு ஆசை, வெள்ளந்தியான முதலமைச்சர்ன்றாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. பச்சையா சொல்லணும்னா மூளை இல்லைன்னு சொல்லணும். ஒரு தலைமை ஒரு பொறுப்பில் இருக்கிற அளவுக்கு அந்த ஒரு பொறுப்பு தெரியாத ஒரு மூலகட்டத்தனமா அவர் இருந்திருக்காருன்னு அர்த்தம். தண்டனை விவரம் அப்படின்றாங்க. தண்டனைனா என்ன மாதிரியான தண்டனை வரும் தெரியாது, என்ன அதை சொல்ல முடியாது. என்ன வேணாலும் வரலாம், ஆனா கடுமையான தண்டனை. ஏன்னா இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 25 பேத்துக்கு ஒன்றா தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, தெரியுமில்ல? அப்புறம் தான் அதெல்லாம் குறைச்சி எல்லாத்தையும் இது பண்ணாங்க. அப்போ தான் நாங்கள் கேட்டோம், மகாத்மா காந்தி கொண்டதுக்கு கூட ஒருத்தனை தான் தூக்கில் போட்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டதுக்கு 25 பேரை போடுறாங்க. அப்போ இந்த கமெண்ட்லாம் வந்த பிறகு தானே அந்த தண்டனையை குறைச்சாங்க. ஒரு ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டு வந்து செல்லு வாங்கிட்டு வந்த பையனுக்கு தூக்க தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த அளவு கட்டகாசம் நடந்தது. ஸோ இதெல்லாம் இன்னும் வரும். இது ஸ்டெர்லைட்டாக இது சாத்தாங்குளத்தை பொறுத்தவரையிலும் போலீஸ் பண்ணது வந்து அந்த ஊர் ஜனங்களே சொல்கிறாங்களே, விடிய அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததுன்றாங்க. அப்புறம் அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டரை மிரட்டியிருக்காங்க, இப்படிதான் எழுதி கொடுக்கணும்னு இருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் அடிக்க போயிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அத்துமீறல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்க போவாங்கன்னு இடத்துக்கு, ஏன்னா தப்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. வசமா மாட்டிக்கிட்டோம், பெருசா மாட்டிக்கிட்டோம். அதனால தான் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும், ஒரே தண்டனை தானே வரப்போகுது, ஆகிறதாகட்டுன்னு போயிருக்காங்க. நீங்க மருத்துவர் என்ற அடிப்படையில உங்களோட பொது பார்வையில் நான் கேட்குறேன். இப்ப காவல்துறையில ஒருத்தர் அடிச்சு அவருடைய மரணம் பிரேத பரிசோதனைக்கு வருது அப்படின்னா, அந்த உடலை பார்க்கும்பொழுது
எப்படி மருத்துவர்கள் அதை பகுப்பாய்வு பண்ணுவாங்க இந்த அடியெல்லாம் வச்சு? எல்லா பாடி எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து பாடியில் வெளியில் எத்தனை காயங்கள் இருக்குது, உள்ளார எத்தனை காயங்கள் இருக்கிறதெல்லாம் முதல்லயே பார்த்துருவோம். இப்போ நான் இன்னும் சொல்ல போனால் அந்த காயங்களுடைய தன்மையை வச்சுக்கிட்டு அது என்ன ஆயுதத்தினால் உண்டாக்குறது கூட எங்களால் சொல்ல முடியும். அதுதான் இப்போ நான் இப்போ பலரும் அதான் விரும்புகிறாங்க. உங்ககிட்ட பேசும்பொழுது கூட நம்ம பார்வையாளர்கள் கேட்பது என்னன்னா, முதல்ல அந்த பிணம் உங்ககிட்ட வருது இல்லை, வந்த உடனே நீங்க பண்ற முதல் வேலை என்னவா இருக்கும்? முதல்ல பூராத்தையும் தலையிலேருந்து கால் வரலும் பார்த்துருவீங்க விஷுவலா. முதல்ல ஆடையெல்லாம் முழுமையாக எடுத்து பார்த்துருவீங்க. முழுக்க நிர்வாணமாக்கி உடம்புல ஒரு பொட்டு துணி இல்லாமல் பார்த்துருவோம். தலையிலிருந்து கால் கட்ட விரல் வரையிலும். சரி, அந்த காயங்கள் பூராத்தையுமே போட்டோ எடுத்துட்டு அது கூர்மையான ஆயத்தினால் இது பண்ணதா ஒரு தடியில் அடிச்சதுனால வந்ததா அங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். துப்பாக்கியால் சுடப்பட்டதா, துப்பாக்கி எவ்வளோ தூரத்தில் சுட்டிருப்பாங்க, இதெல்லாம் தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கிட்ட இருந்து சுடுறீங்கன்னு வைங்க, நெஞ்சில் சுடுறீங்க, புல்லட் வெடித்த உடனே அதில் வெளிவர்ற புகை பூரா நெஞ்சில் அப்படியே படிச்சிருந்தா ஒரு பாயிண்ட் பிளாங்கில் அடிச்சிருக்கீங்க. தூரத்தில் இருந்து அடிச்சிங்கன்னா அந்த புகை வராது, அப்புறம் புகை இருக்காது. அப்போ ஒரு 10 அடி தூரத்தில் சுட்டுருக்கான்னு இருக்கும். இது மாதிரிலாம் சில கணக்குகள் இருக்கு. இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் பிரேத பரிசோதனை பண்ணும்போது இப்படி தான் பார்ப்பீங்களா? யார் பண்ண தொழிலே அதுதானே. கொலை செய்யப்பட்டாரா இல்லை தவறுதலாக நடந்ததா, விபத்தா அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும். இல்லை விஷம் கொடுக்கப்பட்டதா, சாப்பிட்டதுக்கு இறந்த பிறகு விஷத்தை கொடுத்தாங்களா, அல்லது விஷம் கொடுத்ததுனால தான் இறந்தாரா, இவ்வளவும் பார்ப்போம். இல்லை குழந்தை பிறந்த உடனே இறந்துச்சா, இல்லை இறந்தே பிறந்ததா, இவ்வளவும் கண்டுபிடிப்போம். இல்லை இப்ப அடித்தே ஒருவர் கொல்லப்பட்டு இருக்கிறார், அடிச்சே கொண்டிருக்காங்க அப்படின்றத நீங்க எப்படி பிரேத பரிசோதனை உறுதிப்படுத்துவீங்க? அடிச்சுதாங்க கொண்டிருக்காங்க. அதெல்லாம் சப்ஜெக்ட்டுங்க. 3 வருஷம் படிக்கணும் நீங்க. அது ஒரு கேள்விக்கு 3000 பதில் இருக்குது. அடிச்சே கொண்டாரன்றது தெரிஞ்சுக்கிறது. பாய்சன் சொல்லி எத்தனை வகையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தனி புக் இருக்கு. அத்தனை பாய்சன். இன்னைக்கு அந்த பாய்சன்லாம் பாதி நாங்கள் படிச்சிருந்த காலத்துல அரளி விதை தான் பெரிய பாய்சன். இன்னைக்கு அரளி விதையை பற்றி கேள்விப்பட்டவங்க கூட கிடையாது. இன்னைக்கு விதவிதமான மருந்துகள் வந்துருச்சு. குணப்படுத்தும் சொல்லக்கூடிய மருந்துகளே கொண்டு கொடுத்து. ஸோ அதனால இதெல்லாம் இன்னைக்கு வந்து எப்படின்லாம் சொல்ல முடியாது. கார்பன் மோனாக்சைடுன்னு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் உள்ள போய் ஆளை கொண்டுடும். ஆனால் அந்த கேஸ் வந்து ரத்தத்துலேயும் எதுவுமே இருக்கவே இருக்காது. நீங்கள் சர்ச் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு வந்ததுக்கான அடையாளமே இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 3 பேர் இறந்து போனாங்க. அதில் கார்பன் மோனாக்சைடு இது பண்ணி தான் இறந்துருப்பாங்கன்றது ஒரு கணக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அறிவியல் உலகம் வளர வளர பல வித்தியாசமான ஆயுதங்கள், பல வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே நிறைய வந்து இப்போ கடுமையாக தாக்குறாங்க. கால்களால் அந்த ஷூவாலெல்லாம் எட்டி ஒதிக்கிறாங்க இல்லையா, அந்த தடயம்லாம் இருக்கும். எல்லாம் இருக்கணும். க்ளீனாக படிஞ்சிருக்கும். க்ளீனாக அந்த அப்படியே அடையாளம் அடிச்சு படிஞ்சிருக்கும். காரில் அடிச்சுட்டு ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் தலைமுடி அந்த காரினுடைய பம்பரில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த தலைமுடி எடுத்துகிட்டு போய் அந்த கார் செக் பண்ணி பார்த்து அந்த ஒட்டிட்டு இருந்ததுன்னா இந்த கார் தான் அடிச்சதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் சொல்கிறேன், அது தனி படிப்புங்க. அது ஜூரிஸ்ப்ரூடன்ஸுக்கு தனி படிப்பு. அது போலீஸ் அது இது ஒன்றுன்னு இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. சில பேர் உடல் மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா இருக்காங்க, ஆனால் காவல் நிலையத்தில் வயிற்றுல கடுமையாக மிதிச்சதுனால மலமெல்லாம் வெளியே வந்துடும். அதெல்லாம் எப்படி? எல்லாம் கண்டுபிடிச்சா. அதை தான் நான் தான் சொல்றேன். நீங்க இந்த வயிற்று உள்ள இருக்கு காயத்தை கூட எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு நீ பரிசோதனை பண்ணி உள்ள எடுத்து கிழிச்சு குடலை எடுப்போம், வயிற்றை எடுப்போம், ஈரலை எடுப்போம், தலை மண்டை ஓட்டை எடுத்து மூளையை கொஞ்சம் எடுத்து வைப்போம். எல்லாமே போட்டு ரசாயனத்தில் போட்டு பத்திரமா வச்சிருப்போம். இல்லை 3 வருஷம் வரலாம் வச்சிருப்போம். அப்ப இவ்வளவு தான் மாட்டுவோம் தெரிஞ்ச இவ்வளவு கடுமையா அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து காவல்துறையோட அதிகார அப்படி சொல்ல முடியாது. அடிச்சிருப்பான், பொட்டுன்னு ஏதாவது ஆயிட்டு இருக்கும், மயங்க விழுந்துட்டு இருப்பான். சரி என்னத்துக்குடா விட்டா வம்பா போயிடும்போது மாட்டினா அடிச்சு நிறுத்துறான்னு அப்படித்தான் போய் இதுக்கு மேல பேசணும்னா நம்ம நீதிமன்ற அவமதிப்புக்கு போயிடுவோம். அவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா அதுல. இனி இந்த மாதிரியான சம்பவம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் காவல்துறையில வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறை வேலை செய்ய முடியாது. சில விஷயங்களை வெளியே கொண்டு வரணும்னா வன்முறையை இது பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் நம்ம இப்படி பேசணும்னா இப்ப அப்படி அதெல்லாம் வேற வழி இல்லைங்க. உங்களுக்கு உண்மை தெரியணும்னா அதுதான் வழி. சொல்ல மாட்டான். அப்போ சில வன்முறைகள் நம்ம ஈடுபடணும். அதான் அந்த வன்முறையில வந்து உண்மையை வெளியே வரைக்கிற அளவுக்கு நம்ம மிரட்டணும் ஒழிய ஆளை கொல்ற அளவுக்கு போகக்கூடாது. அப்ப நான் புரிதலுக்காக கேட்கிறேன். அது காவல்துறை அடிக்கிறாங்க தாக்குறாங்கன்னா கொலை பண்ணணும்ன்றது அவங்க நோக்கம் கிடையாது, உண்மையை வாங்குறது அவங்க நோக்கம்.
தெரியாம நடந்தது அப்படின்னு பார்க்கலாமா? என்னடா கொடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி ஓங்கி அரைஞ்சிருப்போம், பொத்துன்னு கொடுத்துட்டு இருப்பான். நடந்து அப்படி நடக்குமாயா? ஆமா, அவங்களும் என்னங்க ஆஃப்டர் ஆல் ஒரு செல்போன் வியாபாரி என்னங்க அடித்தாக்கும் அந்த ஆளு. இப்போ என்ன ஒரு அடி அடிச்சாங்கன்னு நான் என்னத்துக்காக உடனே மரணம், துண்டு துண்டா காணாம போடுவேன். அப்புறம் என்ன பண்ணுறது, சரி அடிச்சா செத்து போயிட்டு அப்போ முடிச்சு கட்டி போடுவான்னு முடிச்சு கட்டி போடுவாங்க. அப்படி தான் போகும். நடந்துருச்சு, சரி என்னடா பண்ணுது, சரி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார், ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா பண்ணிட்டு. இதுக்கு மேலே நம்ம டீட்டெயில் போனோம்னா நம்ம நீதிமன்ற விவகாரத்தில் தலையிடுறோம். நன்றிங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.